இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வாழையில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் நிலைய பயிர் பாதுகாப்பு துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் பி நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள். வாழை ஒரு முக்கணிகளில் ஒரு முக்கியமான பயிர். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் வாழை பிரதான பயிராக சாகுபடி செய்கிறாங்க. இந்த வாழையில் நம்ம பொருளாதார ரீதியாக அதிக மகசூல் பெறணும்னா நமக்கு சரியான உர நிர்வாகம், சரியான கலை நிர்வாகம், அதே மாதிரி பூச்சி நோய்களை சரியான முறையில் நம்ம மேலாண்மை செய்வதன் மூலமாக நம்ம சராசரி மகசூலை விடவும் அதிகமான மகசூலை எடுக்க முடியும். இந்த மாதிரி மகசூலை பெறத்துக்கு நிச்சயமாக இந்த ஒருங்கிணைந்த முறையில் பூச்சிகளை கட்டுப்பாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதிக அளவில் ரசாயன மருந்துகளை மட்டும் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருங்கிணைந்த முறையில் செய்கிறப்போ நச்சுக்கள் குறைவாகும், அதே நேரத்தில் நல்ல தரமான விளைபொருட்களையும் உற்பத்தி செய்ய முடியும். முதல்ல என்னென்ன மாதிரியான பூச்சிகள்லாம் வாழையை தாக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ வாழையில் முதல்ல இந்த அசுவினின்ட்டு சொல்லக்கூடிய பூச்சி வரும். அதே மாதிரி இலை பேன் வரும். த்ரிப்ஸுன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பேனுடைய பாதிப்பும் அதிக அளவில் இருக்கும். குறிப்பாக பெரிய அளவில் பொருளாதாரத்தை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்டு கூன் வண்டு, கிழங்கு கூன் வண்டு, அது மட்டும் இல்லாமல் நூற்புழுக்களுடைய பாதிப்பும் பெரிய அளவில் நமக்கு இருக்கும். இதோட நம்ம இந்த புகையிலை படைப்புழு, வெட்டுப்புழுன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஸ்போடாப்டிரான்ட்டு சொல்லக்கூடிய இந்த புழுக்களுடைய பாதிப்பும் வாழையில் இருக்கும். ஸோ இந்த புழுக்களெல்லாம் சரியான முறையில் நம்ம மேலாண்மை செஞ்சால் நிச்சயமாக அதிக அளவில் மகசூலை பெறலாம். ஏன்னா வாழையில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் பாதிப்புக்கு ஏற்படுத்தினாலும் நமக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நம்ம மேற்குறிப்பிட்ட அந்த ஒரு 5 வகையான பூச்சி இனங்கள் தான் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் எப்படி, இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதை எப்படி மேலாண்மை செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த அசுவினி பூச்சியை பற்றி பார்த்தோம்னா சின்ன சின்னதாக கருமை நேரத்தில் இந்த இலையுறைகளையும் தண்டுகள்லையும் கூட்டமாக இருக்கும். இது இனிப்பான ஒரு திரவத்தை வெளியிடுறதுனால இது இருக்கிற இடங்களில் எறும்புகளுடைய நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். ஏன்னா இந்த பூச்சிகளை ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கடத்துறதுக்காக இந்த எறும்புகளுடைய வேலை அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த பூச்சி எறும்புகள் மூலமாகவே ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ரொம்ப இலகுவாக கடந்து போயிடும். ஸோ இப்படிப்பட்ட இந்த அசுவினி பூச்சியானது இலைகளில் இருக்கக்கூடிய தண்டுகளில் இருக்கக்கூடிய சாற்றை உறிஞ்சி சாப்பிட்றதுனால பயிர் வளர்ச்சி குன்றியும், அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் இல்லாமையும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பேன், இலைப்பேனை பொறுத்த வரைக்கும் வாழையில் பல்வேறு காலகட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக வாழை குலை தள்ளுற அந்த காலகட்டத்தில் நம்ம காய்கள் மேலே சொறி சொறியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னென்னா இலையில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் காய்களில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் சாற்றையும் உறிஞ்சி உணவாக எடுத்துக்கிறதுனால பயிரில் அங்கங்கே நம்ம சொறி பிடிச்ச மாதிரி நமக்கு தென்படும். அடுத்தது இந்த கிழங்கு கூன் வண்டு. கிழங்கு கூன் வண்டு நமக்கு அதாவது கிழங்கு நடவு செஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு முக்கியமாக அறுவடை வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பூச்சி. இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன கன்றுகளில் நம்ம நடவு செஞ்சோன்னா அந்த கன்றுகளில் சின்ன சின்ன தொலையாக தொலையிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திசுக்களெல்லாம் உணவாக எடுத்துக்கிட்டு பழுப்பு நிறமாகவோ கருப்பு நிறத்துலேயோ மாற்றிடும். இதனால் பயிருக்கு மேலே செல்ல வேண்டிய அந்த உணவும் நீரும் தடைப்படுறதுனால பயிர் வளர்ச்சி குன்றி வலுவிழந்து காணப்படும். சில நேரங்களில் நம்ம கையோட பிடிச்சி இழுக்கிறப்பவே நமக்கு செடி கையோடு வந்துடும். ஸோ இதுவும் வாழை மரத்தை முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நிச்சயமாக இதுவுமே சவாலான ஒரு பூச்சி தான். அதே மாதிரி தண்டு கூன் வண்டு. ஸோ வாழையில் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு தண்டு பகுதிகளில் இந்த கூன் வண்டுகளுடைய சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது இன்ஜுரியை ஏற்படுத்தி அந்த இடங்களில் முட்டையிடும்.
அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய வந்துட்டு புழுக்களானது வந்துட்டு வாழை தண்டில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தி அதில் குடஞ்சி உள்ளே போயிட்டு நமக்கு திரவம் மாதிரியான வெளியே வந்துட்டு தண்டுகளில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும், திரவம் வடியும். ஸோ மேலும் வந்துட்டு திசுக்களை எல்லாத்தையும் உணவாக சாப்பிட்றதுனால அந்த கூன் வண்டுகளும் புழுக்களும் செடி வலுவிழந்து காணப்படும். ஒரு சின்ன காற்றடிச்சாலே வந்துட்டு மரம் முறிஞ்சு விழுந்துடும். ஸோ இந்த பூச்சியுமே வந்துட்டு கட்டுப்படுத்துறது ரொம்ப சவாலானது. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்புழுக்கள். நூற்புழுக்களை பற்றி பார்த்தோம்னா வந்துட்டு வாழையில் வரக்கூடிய மிக கொடிய மிக முக்கியமான நோயான இந்த பனாமா வாடல் நோயை உருவாக்கக்கூடிய முதன்மை காரணியாக இருக்கிறதுனால இந்த நூற்புழுக்களுடைய கட்டுப்பாடும் மிக மிக அவசியம். ஸோ இந்த நூற்புழுக்கள் பாதிக்கப்பட்ட வாழை அந்த வேர்களை பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம உடச்சி பார்க்குறப்போ உள்ள திசுக்கள்லாம் வந்துட்டு நிறமாறியும், அதே நேரத்தில் வந்துட்டு வேருடைய வளர்ச்சி வந்துட்டு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் வேர்களில் அங்கங்கே முடிச்சு தென்படும். இதுதான் முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி இலைகளில் வந்துட்டு நம்ம வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால வந்துட்டு இலைகள் வந்துட்டு மஞ்சள் நிறத்துக்கு நிறமாறியும் காணப்படும். இந்த நூற்புழுவுடைய பாதிப்பும் வந்துட்டு அதிக அளவில் வாழையில் இருக்கிறதுனால இதனுடைய கட்டுப்பாடும் மிக மிக அவசியம். இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒருங்கிணைந்த யுக்திகளை வந்துட்டு கையாளணும். அதில் முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு கோடை உழவு செய்தல். நம்ம வாழை வந்துட்டு நடவு செய்கிறதுக்கு முன்னாடியே நல்ல கோடை சித்திரை மாதமோ வைகாசி மாதத்துலேயோ வந்துட்டு நம்ம கோடையில் வந்துட்டு 5 கலப்பையை கொண்டோ இல்லாட்டி உளி கலப்பையை கொண்டோ வந்துட்டு நல்ல ஆழ உழவு செய்கிறது மூலமாக மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் கிருமிகளும் அதே நேரத்தில் நூற்புழுக்களும் மேலும் வந்துட்டு பூச்சியுடைய முட்டை தொகுப்புகளும் வந்துட்டு நேரடியாக சூரிய ஒளியில் வந்துட்டு கொண்டு வர்றது மூலமாக பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை வந்துட்டு நம்ம அந்த சூரிய ஒளியின் மூலமாக வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த பூச்சி பாதிப்பு இல்லாத நல்ல தரமான அதே நேரத்தில் நல்ல வீரியமான வந்துட்டு விதை கன்றுகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு தேர்வு செஞ்சு நடுறது மூலமாகவே பாதி பிரச்சனையை வந்துட்டு தவிர்த்திடலாம். அதே மாதிரி நடவு செய்கிறப்போ நிச்சயமாக நம்ம ஒரு குழிக்கும் வந்துட்டு குறைந்தபட்சம் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை குழிகளில் இட்டும் வந்துட்டு நடவு செய்கிறது மூலமாக வந்துட்டு முதற்கட்ட பாதிப்புகளிலிருந்து வந்துட்டு பயிர்களை வந்துட்டு தவிர்த்திடலாம். அதே மாதிரி நட்ட கன்றுகளுக்கு வந்துட்டு இந்த தண்டு கூன் வண்டோ இல்லாட்டி கிழங்கு கூன் வண்டுகளுடைய பாதிப்பு இருக்கிறப்போ சின்ன சின்ன பக்க கிளைகள்லாம் பக்க கன்றுகள் வர்றதை வந்துட்டு ஒரு அடிக்கு வந்துட்டு கட் பண்ணி அதை 2ஆக பிளந்து வந்துட்டு நம்ம பெவேரியா பேசியானான்ட்டு சொல்லக்கூடிய அந்த நோய் காரணியை வந்துட்டு அது மேலே வந்துட்டு தடவி விட்டு நம்ம வயலில் அங்கங்கே ஒரு 20லிருந்து வந்துட்டு 50 இடங்களில் வைக்கிறது மூலமாக இந்த கூன் வண்டுகளை கவர்ந்து அந்த வண்டுகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த படைப்புழுன்ட்டு சொல்லக்கூடிய அந்த படைப்புழுவுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா இளம் செடியில் வந்துட்டு குருத்து வெளியே வர்றப்போ வந்துட்டு துளையிட்டு சாப்பிடும். வெளியே இலை வர்றப்போ வரிசையாக வந்துட்டு புள்ளிகள் இருக்கும் வந்துட்டு. அதே மாதிரி இலைக்கு அடியில் வந்துட்டு இதனுடைய சின்ன சின்ன புழுக்கள் வந்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒரு 300-400 புழுக்கள் ஒரே இடத்துல இருந்து இலையை ஃபுல்லாக சாப்பிடும். இந்த புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சோலார் விளக்கு பொறிகளோ இல்லாட்டி இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தியும் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வாழையை வந்துட்டு சாகுபடி செய்யாமல் பயிர் சுழற்சி முறைகளை வந்துட்டு கையாளுறது மூலமாகவும் நம்ம வந்துட்டு இந்த பூச்சிகளுடைய பாதிப்பை வந்துட்டு குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விதை கன்றுகள் தேர்வு செஞ்சதுக்கு பிறகு ஒரு 49 டிகிரி சென்டிகிரேடில் வந்துட்டு சுடுநீரில் விதவிதப்பான சுடுநீரில் வந்துட்டு கிழங்குகளை ஒரு 30 நிமிடம் வந்துட்டு ஊற வச்சு நடவு செய்கிறது மூலமாகவும் நம்ம இந்த பூச்சிகளுடைய பாதிப்பை வந்துட்டு வெகுவாக வந்துட்டு குறைக்கலாம். அதே மாதிரி 5 மாதங்களுக்கு பின்னாடி நம்ம அந்த சூடோஸ்டெம்போரன்ட்டு சொல்லக்கூடிய தண்டு கூன் வண்டு கட்டுப்படுத்துறதுக்காக பிப்ரோனில்ட்டு சொல்லக்கூடிய மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லின்ற அளவில் வந்துட்டு கலந்து ஒன்று ஊசி மாதிரி வந்துட்டு தண்டுகள்லேயே வந்துட்டு ஊசி செலுத்தலாம். அப்படி இல்லாட்டி நம்ம தண்டும் வந்துட்டு மண்ணும் இணையிற இடமான அந்த இடங்களில் வந்துட்டு இந்த மருந்தை ஊற்றுறது மூலமாகவும் வந்துட்டு இந்த பூச்சிகளுடைய பாதிப்பை வந்துட்டு குறைக்கலாம். உயிரியல் காரணிகளான பெவேரியா பேசியானா அது மட்டும் இல்லாமல் நெமட்டோடு அதாவது நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பெவேரியா பேசியானா பெசிலோமைசிஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய பூஞ்சான நுண்ணுயிரியோ
இல்லாட்டி பொக்கோனியா கிளமடோஸ்போரான்ட்டு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர் காரணிகளையோ வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 1 கிலோன்ற விதத்தில் மக்கின எருவோடு வந்துட்டு கலந்து 1 வார காலம் வந்துட்டு அதனுடைய எண்ணிக்கையை வந்துட்டு அதிகப்படுத்தி அதை பயிருக்கு இடுறது மூலமாகவும் வந்துட்டு நம்ம இந்த பூச்சிகளுடைய பாதிப்பை வந்துட்டு நூற்புழுக்களுடைய பாதிப்பையும் சேர்த்தே வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அதோட கடைசியாக வந்துட்டு வாழையில் இப்போது சமீப காலங்களில் அதிக அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை சுருளியோடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதற்கான மேலாண்மையும் மிக மிக அவசியம். ஏன்னா இந்த வெள்ளை ஈக்கள் வந்து தென்னை மரத்தில் வரக்கூடியது. ஸோ தென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாழை தோட்டங்களில் இதனுடைய பாதிப்பு இருக்கும். இது இலைக்கு அடியில் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாறை வந்து உறிஞ்சி உணவாக எடுத்துக்கிறதுனால பயிர் வந்து வெளுத்து போயிட்டுருக்கும். அதே நேரத்தில் இலைக்கு மேலே வந்து கருமை நிறமான பூசண வளர்ச்சியை காணப்படும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து மஞ்சள் ஒட்டுப்பொறிகளையே வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு 10ன்ற எண்ணிக்கையில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ரசாயன மருந்துகள் தெளிக்கிறப்போ இதனுடைய பெருக்கம் வந்து அபரிமிதமாக இருக்கும். அதனால் ரசாயன மருந்துகளை தவிர்த்து வேப்ப எண்ணெயை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 ppm இருக்கக்கூடிய வேப்ப எண்ணெய்னா வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம இலைக்கு கீழே வந்து கீழ்வாக்கில் வந்துட்டு தெளிப்பு செய்கிறது மூலமாக வந்துட்டு இந்த பூச்சிகளுடைய நடமாட்டத்தை வந்துட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். ஸோ மேற்குறிப்பிட்ட இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த முறையில் தொழில்நுட்பங்களை கையாளுறது மூலமாக வாழையில் வரக்கூடிய இந்த முக்கியமான பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதிக மகசூலை பெற்று நீங்கள் பொருளாதார ரீதியாக அதிக மகசூல் பெறலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு, மேலும் வந்துட்டு வாழை சம்பந்தமான தகவல்கள் தேவைப்படுறப்போ, ஆலோசனைகள் தேவைப்படுறப்போ வேளாண்மை அறிவியல் மையங்களை நீங்கள் நாடி தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெறலாம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற பி. நாராயணன் அவர்களை 08056658596 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.